இருக்கும் சரி, எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது மதுரை மக்களுடைய நலனை பற்றி தான் நாங்க பேசியிருக்கோம், மக்களோடு தான் பயணித்திருக்கிறோம். ஆனா எதுவுமே செய்யாம விஜய் கட்சிக்காரன் இன்னைக்கு ஓட்டு போட்டு, இன்னைக்கு விஜய் கட்சிக்கு ஓட்டை போட்டு மேல கோட்டைக்கு போனோம்னா இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. வந்ததெல்லாம் பேசுறவன் தலைவன் கிடையாது, வாயில வர்றதெல்லாம் பேசுறது. இன்னைக்கு விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஒரு தலைமுறையை இன்னைக்கு பால்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு முதலமைச்சர். இளைய தலைமுறையை பால்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் மிகையாக. ஒரு சட்டமன்ற வரலாறு, ஒரு முதலமைச்சருக்குரிய தகுதி இருக்கு. ஒரு நடிகராக இருக்கும்போது பேசுவது பேச்சு வேறு, பொது மேடையில் பேசுவது வேறு. ஆனால் சட்டமன்றத்தில் உரையாற்றுவது என்பது மிகவும் நாகரீகமாக. மூதறிஞர் ராஜாஜி இருந்த அந்த சேர், பெருந்தலைவர் காமராஜர் அமைந்த சேர், பக்தோஜலம், பேரறிஞர் பிறந்த அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஸ்டாலின், இந்த வரலாறுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு பேச்சு யாராச்சும் பேசியிருக்காங்களா சட்டமன்றத்தில்? அந்த செய்ய காமிக்கிறது என்ன கிடையாது. சட்டமன்றமா சந்தக்கடா ஆக்கிட்டாங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். தோலா தலைவன் சொன்னதுடா, நீ தலைவன் உச்சரிக்க உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னார். மாற்றான் தோற்றத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னார் அண்ணா. நீ என்ன அறவேக்கடுத்தனமா சட்டமன்றத்தில் என்ன பேசுற? நீ என்ன யோக்கியனா? பரம யோக்கியனா நீ விஜய்? நான் கேட்கிறேன், நீ விஜயை கை நீட்டி பேசுகிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீ சொல், நீ யோக்கியமானவன் என்று சொல்ல முடியுமா? ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கின, எவ்வளவு வெளியே சொல்லி இருக்கிறையா? நீ நடித்த புலி படத்துக்கு 15 கோடியை வாங்கிட்டு குறைந்த கணக்கு காமிச்சு அதை கண்டுபிடித்து 1.5 கோடி கட்டியவன் நீ. நீயே ஒரு களவாணி. அடுத்தவனை களவாணி சொல்ற உனக்கு என்னதான் யோசிச்சு இருக்கு? நீ ஒரு விரல் சுட்டி காட்டுற. வெளிநாட்டில இருந்து ஒரு பாமரன் கார் இறக்குனாலும் சரிங்க, உனக்கு இவ்வளவு பெரிய கார் எப்படி வந்தது? ரசிகர்கள் மக்கள் கொடுத்தது, மக்களால் நீ ஆன. அந்த காரை இறக்குமதி பண்ணி மோசடியாக செஞ்சு கோர்ட்ல வழக்கு போட்டு உன்னை தண்டித்தது இல்லையா? நீ பணம் கட்டலையா? அப்ப நீ யோக்கியமானவனா? சரி, நாளைக்கு 41 பேருக்கு அரசாங்க பதவியை தூக்கி கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம், கொடுங்க. இறந்தவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா 10 பேர் அதுக்கு முதல்ல இறந்து போட்டான், அவன் என்னடா பாவம் செஞ்சான்? அந்த குடும்பம் என்ன பாவம் செஞ்சது? சரி விஜய் அவர்களே, நான் கேட்கிறேன், முதலமைச்சர் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ நீதிமான், நான் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், இதுக்கு முன்னால் இருந்தது நிறைய வேறு அப்படின்னு சொல்ற நீ, இனிமேல் விபத்தில் இறக்குற அனைவருக்கும், அனைவர் குடும்பத்தும் கொடுப்பியா? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா கொடுப்பியா? இல்ல விபத்துல யாராச்சும் வேணுண்டா போய் பஸ் ஏதோ லாரி விபத்தில் இறங்குறான்னு யாராச்சும் வேணும்னு இறப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பியா? பின்னால என்ன இருக்குன்னு கூட தெரியாத அறமுட்டாள்தனமா, அறவேக்காடுத்தனமா செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லா 2 கட்சியும் ஒண்ணு ஓடு ஓடு ஓடுன்னு. நீ தான் முதல்ல ஓடணும், நீ தான் ஓடணும், அரசியலை விட்டே ஓடணும். ஓடுற காலம் வரும் விஜய், ஓடுற காலம் வரும். அன்னைக்கு அதிமுக இருக்கும், இங்க இருந்து சில பேர் போயிருப்பான், போனவரை பற்றி கவலையே இல்லை, இந்த இயக்கத்துக்கு பாடுபட்டிருப்பான். நான் அவனுக்கெல்லாம் நேர் எடுக்க விரும்பல, அவர்களுக்கு நேர் எடுக்க விரும்பல. இந்த இயக்கத்தில் பாடுபட்டிருப்பார்கள், கோபதாபத்தில் போயிருப்பாங்க, திரும்ப வரலாம், எங்களை அவளை பற்றி கவலை இல்லை. ஆனா சரி வர்றவங்களா சேர்த்துக்கிட்டீங்க,
நீ என்ன யோக்கிய? வரவனா யோக்கியனா? அதுமே வழக்கு இல்லையா? இது நாங்க எங்க பல்ல குத்தியை நாங்க மோந்து பார்க்க விரும்பல. அரசியல ஒரு நாகரிகம். அதான் புரட்சி தலைவர் அன்னைக்கு சரி 3 இடத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லுவாரு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வரும். மரியாதை கொடுக்கணும், அடுத்தவங்களை மதிக்க தக்கணும். அண்ணா அவர்கள் இருந்த அவை அது. இன்னைக்கு இருக்காரு நம்ம சபாநாயகர், அவர் இந்த இயக்கத்தில் இருந்து அரும்பாடுபட்டவர் தான். இன்னைக்கு சபாநாயகரா இருக்காரு. நீ எல்லாரையுமே கேவலமா பேசுறிய. அங்க போனவன் எல்லாருக்கும் என்ன அசிங்கம் இல்லையா? அத்தனையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க என்ன கிடைக்க? இப்பவே கமிஷன் வாங்க ஆரம்பிச்சுட்டான்றாங்க, கோட்டையில வாங்க ஆரம்பிச்சுட்டான்றாங்க. நீ இது எப்படி வரத்தான் போகுது? எவ்வளவு நாளைக்கு தான் நீ இது மறைச்சு வைக்க முடியும்? அன்னைக்கு தெரியும், வெட்ட வெளிச்சமாகும்.